இது வந்து எப்பவுமே எனக்கு கிடைக்காது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இங்க இருந்து நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஒரு லைனும் பாடிடுறீங்களோ, ஒரு லைனும் பாடி அண்ணனை பாக்குறீங்களோ, அங்க இருந்து ஒரு பக்கத்துல சொல்றாரு மை மாம் அப்படின்னு அவ்வளவு ஹாப்பியா அவர் சொல்றதை பார்க்கும்போது எங்களுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி கையை தூக்கினாரு, ஒட்டுமொத்த அரங்கம் அந்த சந்தோஷத்தை ரசிக்கிறோமா. நன்றிமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜி. மேம் இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு 2 மாசமாவே வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம தளபதியோட எல்லா ஃபர்ஸ்ட் டைமையும் பார்த்த அம்மா நீங்க அப்படிங்கறதுனால ஒரு அம்மாவோட பார்வையில 1-2 சிச்சுவேஷன்ஸ் இப்ப நாங்க சொல்றோம். அதுல நீங்க என்ன தோணுது உங்களுக்கு அப்படிங்கறது மாத்திரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல அறிமுகம் விஜய் அப்படிங்கிற டைட்டில் கார்டை நீங்க தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அறிமுகம் விஜய்னு நான் பார்த்த டைட்டில் கார்டோட படத்தோட பேர் வந்து வெற்றி. இப்போ விஜய்க்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். ஆனால் தான் அவர் வெற்றியோட இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அம்மா இப்போ அப்ப அறிமுகம்னு பாத்தீங்க, இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவரை சொந்தமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பாக்குற இந்த நொடி எப்படிமா இருக்கு? அண்ணா அண்ணான்றோம், எல்லாரும் கொண்டாடுறோம், எங்க பையன் அப்படின்னு சொல்லி மகனா பாக்குறாங்க, தலைவனா பாக்குறாங்க. இந்த நொடி உங்களுக்கு எப்படிமா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு நன்றி. And finally எத்தனையோ கலை மேடையில நீங்க அவரை பார்த்திருக்கீங்க, இப்ப அடுத்ததான் மக்கள் மேடையிலையும் அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவர் சொல்ற மாதிரி இதே டைலாக் அண்ணன் சொல்லி கேட்டிருக்கோம், நீங்க சொல்லி கேட்கணும். பயங்கரமா இருக்கு. வெயிட்டிங்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.